கள்ளுக்கடை திறக்கணும்னு சொல்லிட்டு பல இடத்துல வந்து பல கட்சியினர் வந்து முன்வைக்கிறாங்க, பல சமூகங்கள் வந்து கோரிக்கை வைக்கிறாங்க. சோ இதுக்கு வந்து ஆல்டர்னேட்டிவா கள்ளுக்கடை வந்து அமையும் நீங்க நினைக்கிறீங்களா சார்? எந்த போதைப் பொருளும் கூடாது என்பதுதான் எங்களின் நிலைப்பாடு. அதனால எவ்வளவு மருத்துவ குணங்கள் இருக்கின்றன போகின்றன என்கிற விவரங்கள் எங்களிடம் வந்து சந்தித்து கல்லு வியாபாரிகள், கல்லுவை அதாவது பனை ஏறுகிற தென்னை ஏறுகிற தொழிலாளர்கள் சார்பிலே வந்து எங்களை சந்தித்தார்கள். எந்த அடிப்படையிலும் எந்த போதைப் பொருளையும் நாம் கொள்கை அடிப்படையில் ஏற்க முடியாது. நடைமுறையில் என்ன அப்படிங்கிறது வேற, பிராக்டிக்கலா என்னங்கிறது வேற. ஆனா இன் பிரின்சிபல் we are not for toddy also. கல்லுவையும் நாங்க வந்து ஏற்கிறதில்லை. இது விடுதலை சிறுத்தைகளின் நிலைப்பாடு. எது? ஆமா, விற்பனை அதிகரிக்கிறாங்க. இல்ல, அவங்க தேர்தல் அறிக்கை வச்சு சொல்றேன். திமுகவினுடைய நிலைப்பாடு, அது அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு இல்ல. திமுக 2016 தேர்தல் அறிக்கையில மதுக்கடைகளை மூடுவோங்கிறத சொல்லியிருக்காங்க. அதை நாங்கள் நினைவூட்டி வேண்டுகோள் வைக்கிறோம். அதிமுக ரெண்டுமே பொறுத்தவரை தேர்தல் அறிக்கையில பூரண மதுவிலக்கு படிப்படியாக கொண்டு வரப்படும் அப்படின்றத தொடர்ந்து அவங்க வலியுறுத்த ஆரம்பிச்சாங்க. ஆனா நடைமுறைக்கு அரசாக மாறியதுக்கு பின்பாக அடைக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை என்பது வெகுவாக இல்ல மாற்று இடத்துல வச்சுக்கிறான்றதுதான் மற்ற கட்சிகள் வலியுறுத்துறாங்க. அப்ப எப்படியான ஒரு நடைமுறை போக்கு இருக்கு அரசியல் கட்சி? இதெல்லாம் கூடாதுங்கிறது எங்களுடைய வேண்டுகோள். இதான் நேரடியாக வைக்கிறோம். இப்ப உங்க மூலமா சொல்றது நேரடியான கோரிக்கை தானே, இது ஒன்றும் மறைமுகமான கோரிக்கை இல்லை. இந்த ஒரு மீட்டிங் இருக்கும்போது 500 கடைகள் மூடப்பட்டது. அதுக்கு பிறகு எந்த கடைகளுமே மூடதா இல்லை, படிப்படியா குறைக்கும் சொன்னாங்க. எந்த நடவடிக்கையுமே எடுக்கல. உங்க கருத்துல தான் நாங்களும் இருக்கிறோம். படிப்படியா மூடணும்னு சொன்னாங்க, மூடல. நடவடிக்கை எடுக்கிற நாங்க எடுக்கல. அதெல்லாம் மூடணும், நடவடிக்கை எடுக்கணும், அதை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஓப்பன் டிக்ளரேஷன், ஒரு திறந்தவெளி அறிவிப்பை நாங்க செய்யறோம். ஒரு பகிரங்கமான அறிவிப்பை செய்கிறோம். அனைத்து கட்சிகளுமே இதுல வந்து உடன்பட்டு நிற்கிறோம், திமுக உட்பட அப்படிங்கிறீங்க. ஆனா தயக்கம் என்னன்னு கேக்குறீங்க. அந்த தயக்கம் யாருக்கு? திமுக தயங்குகிற எல்லோருக்குமே. அதிமுகவும் சொல்றாங்க, ஆனா நடைமுறைப்படுத்தல. இப்ப வேணா அவங்க எங்களோட சேரட்டும், இந்த மாநாட்டுக்கு வரணும்னு விரும்புறவங்க எல்லாம் வரட்டும். அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம், அதிமுக கூட வரலாம், எந்த கட்சியும் வரலாம், எல்லா கட்சியும் வரலாம். மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இது வந்து நாட் ஃபார் எலெக்ஷன். இதை எலெக்ஷனோட நீங்க சம்பந்தப்படுத்தவே வேண்டாம். எங்களை பொறுத்தவரையில் தேர்தல் கூட்டணி அல்லது தேர்தல் அரசியல் என்கிற நிலைப்பாடு முற்றிலும் வேறானது. மக்களுடைய பிரச்சனைக்காக நாங்கள் எந்த சக்திகளோடும் எக்ஸப்ட் மதவாத சாதியவாத சக்திகளை விட தவிர இதுலயும் கூட அவங்களோட எங்களால் இணைய முடியாது. சாதிய போதைங்கிறது மது போதை விட மோசமானது, மத போதைங்கிறது போதைப் பொருட்களை விட கொக்கைனை விட ரொம்ப மோசமானது. அதனால அது வந்து அதுல நாங்கள் சாதிய மதவாத சக்திகளை தவிர மற்ற எல்லா ஜனநாயக சக்திகளும் ஒரே மேடையில் நிற்க வேண்டிய தேவை இருக்கிறது. இல்ல, தேர்தல் அரசியலோட பொருத்த வேண்டாம். தேர்தல் அரசியல் வேற, தேர்தல் நிலைப்பாடு என்பது வேற. அதுல நாங்க போட்டு குழப்பிக்கவே மாட்டோம். தேர்தல் நேரத்தில் நாங்க எடுக்க வேண்டிய நிலைப்பாடு அது முற்றிலும் என்டையர்லி டிஃபரண்ட் ஃப்ரம் திஸ். அதாவது இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. மாநாட்டுக்கான இடம் தேர்வு பண்ணிட்டீங்களா? அனுமதி கிடைச்சதா? உங்களுக்கு ஏதாவது சிக்கல் இருக்கா மாநாடு நடத்துறதுல? இது ஒரு ஜனநாயக தேசம் தானே, நிறைய பேருக்கு சிக்கல் இருக்குங்கிறாங்க. இல்ல, அவங்க முதல் முறையா சந்திக்கிறதுனால சிக்கலா பாக்குறாங்க. அது மாநாட்டுக்கு எல்லாருக்கும் அப்படி 22 கட்டளைகள் போட்டது உண்டு, கேள்விகள் எழுப்பியது உண்டு. அது கிடைக்காம போய் கோர்ட்டுக்கு போய் கோர்ட்ல எக்கச்சக்கமான டைரக்ஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க. அதெல்லாம் நிறைய சந்திச்சிருக்கோம். நம்ம முதல் மாநாட்டம் நடத்துறாரு, அவருக்கு நீங்க என்ன? நான் வாழ்த்துக்கள் ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டேன், மீண்டும் சொல்லுகிறேன். அவருடைய மாநாடு வெற்றிகரமாக அமைய வேண்டும். அந்த மாநாடு என்பது அவருடைய கொள்கை கோட்பாடு குறித்த பிரகடனம் செய்யக்கூடிய ஒரு மாநாடாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு